கேட்டாலே பல பேரோட கை ஆட்டோமேட்டிக்கா தலைய சொரிய ஆரம்பிச்சிடும். இதை இங்கிலீஷ்ல லைஸ்னு சொல்லுவாங்க. உங்களை பல பேருக்கு தலையில பேன் தொல்லை இருந்திருக்கும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஏன் இப்ப கூட இந்த வீடியோ பாக்குற பல பேருக்கு பேன் தொல்லை அதிகமா இருக்கலாம். ஆனா பர்டிகுலரா பேன் அதிகமா வர்றது ஸ்கூல் பசங்களுக்கு தான். அதுலயும் 4 வயசுல இருந்து 11 வயசு பசங்களுக்கு தான் பேன் தொல்லை அதிகமா இருக்கும். ஆனா பல பேருக்கு இந்த பேன் எங்க இருந்து உருவாகுது, எப்படி நம்ம தலைக்கு வருது, ஒருவேளை இதுக்கு ரக்கம் இருக்கோ அதனாலதான் பறந்து வந்து நம்ம தலையில உட்காருதோ அப்படின்னு பல கேள்வி இருக்கும். இந்த மாதிரி பேன்களை பத்தி இருக்கிற உங்களுக்குள்ள இருக்க பல கேள்வியோட பதில தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, தட்டி விட்டுருங்க. நம்ம தலையில பேன் இருந்தா செத்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட தலை அரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால நமக்கு ஒழுங்கா தூங்க கூட முடியாது. அது மட்டும் இல்ல, தலையில இருந்து பயங்கரமா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதனால பக்கத்துல கூட எவனும் வரமாட்டானுங்க. பேன் மொத்தம் 2 வகை. ஒன்னு மனுஷங்கள்லயும் மேமல்ஸ்லயும் இருக்கிறது, இன்னொன்னு பறவைகள் மேலயும் மத்த ஜீவராசிகள் மேலயும் இருக்கும். பேனோட சயின்டிபிக் நேம் பெடிகுலஸ் ஹியூமனஸ் கேபிட்டஸ். இதுதான் நம்ம தலையில இருந்து நம்மளோட உயிரை எடுக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் சக்கிங் லைஸ். ஏன்னா நம்மால ரத்தத்தை சும்மாவே உறிஞ்சு குடிச்சிரும். இதே மாதிரி உடம்புல இருக்க பேனை பாடி லைஸ் அப்படி இல்லனா பைட்டிங் லைஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேருக்கு ஏத்த மாதிரி நம்மால ரத்தத்தை குடிக்காது, சும்மாவே கடிச்சுக்கிட்டே இருக்கும். பேன் ஒரு பாரசைட். அதனால பேன் நம்மளோட ரத்தத்தை நம்பி தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பேன் எப்படி நம்ம தலைக்குள்ள வருது தெரியுமா? சிம்பிளா ஒரு தலையில இருந்து இன்னொரு தலைக்கு கண்ணிமைக்கிற நேரத்துல ஓடி வந்துரும். ஏன்னா அதுங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஓடும். கூட இருக்கிறதுனால, கூட சாப்பிடுறதுனால, கூட படுக்கிறதால, சிம்பிளா சொல்லணும்னா பேன் இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், தானா அந்த பேன் நம்ம தலைக்கு ஓடி வந்துரும். அது மட்டும் இல்ல, தலையில பேன் இருக்கிறவங்க யூஸ் பண்ண டவல், சீப்பு, ட்ரெஸ் யூஸ் பண்ணா கூட பேன் நம்ம தலைக்கு ஈஸியா டிரான்ஸ்பர் ஆயிடும். இது மட்டும் இல்ல, தலைய பராமரிக்காம தலைய சுத்தமா வச்சுக்கலனா கூட பேன் ஓடோடி வந்துரும். பேனோட லைஃப் சைக்கிள் அதோட முட்டையில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு பேன் தேன் நம்ம தலையில சராசரியா ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 முட்டை போடும். ஒவ்வொரு நாளைக்கும் இத்தனை முட்டை போட்டா நம்ம தலை என்ன கதி ஆகும்னு நினைச்சு பாருங்க. இதோட முட்டையை பாக்கிறதுக்கு பிங்க் இல்லனா ஒயிட் கலர்ல இருக்கும். அத சாதாரணமா நம்ம கண்ணால பாக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பொடிசா இருக்கும். இந்த முட்டைய நிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா ஒரே வாரத்துல இந்த முட்டையெல்லாம் புரிஞ்சு அந்த முட்டைக்குள்ள இருந்து பேன் குட்டிங்க வெளியில வந்துரும். இந்த குட்டி பேனை நீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கலர் லைட் எல்லோல இருக்கும். அது மட்டும் இல்ல, பிறந்த உடனே இது நம்ம ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு சீக்கிரம் முட்டையில இருந்து குட்டி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள இந்த குட்டி பேன் எல்லாம் பெரிய பேன் ஆயிடும். அதோட லென்த் கிட்டத்தட்ட 0.8 mm ல இருந்து 2 mm வரைக்கும் இருக்கும். டயாமீட்டர் 0.3 mm இருக்கும். அதே மாதிரி இத பாக்குறதுக்கு ஓவல் ஷேப்ல இருக்கும். ஆனா இதோட லைஃப் டைம் வெறும் 30 நாள் தான். அதுலயும் பொண்ணுங்களோட தலையில தான் 25ல இருந்து 30 நாள் வரைக்கும் உயிரோட இருக்கும். அதுவே பசங்களோட தலையில பேனோட லைஃப் சைக்கிள் ரொம்பவே கம்மி. தலைக்கு ஏத்த மாதிரி வெறும் 15ல இருந்து 20 நாள் தான் உயிரோட இருக்கும். பேன் ஒவ்வொரு தடவை நம்ம தலையில ரத்தத்தை உரியும் போதும் அதோட சலைவாவை நம்ம தலையில இன்ஜெக்ட் பண்ணுது. இதனாலதான் நம்ம உடம்புல ரத்தம் கிளாட் ஆகாம இருக்கு. அதே மாதிரி பேனுக்கு கிட்டத்தட்ட 6 கால் இருக்கு. அந்த 6 காலையும் இருக்க நகம் எல்லாமே பயங்கர ஷார்ப்பா இருக்கும். அதை வச்சுக்கிட்டு முடிய ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு அசராம நிக்கும். அது மட்டும் இல்ல, 6 கால் இருக்கிறதுனால நம்மால ஸ்பீடாவும் ஓடிடும். இதனாலதான் தலையில இருந்து பேனை வெளியில எடுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். பார்த்த பேன் எங்கடான்னு தேடுறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஸ்பீடா ஓடி போயிடும். அதெல்லாம் சரி, உடம்புல எவ்வளவோ இடம் இருக்கு ரத்தம் குடிக்க, அப்ப எதுக்கு அது தலையில உட்காந்து ரத்தம் குடிச்சு நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். அதுக்கு சிம்பிளான காரணம் நம்ம தலையில இருக்கிற சூடு தான். ஏன்னா தலையில இருக்கிற சூடு அதோட இனப்பெருக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் அடர்த்தியான முடி வேணும்னு கேக்குறோம்ல. ஆனா யார் முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கோ அவங்களோட தலையில தான் பேன் அதிகமா இருக்க விருப்பப்படும். ஆனா இந்த பேன் முதல்ல அமெரிக்கால இருந்தும் ஆப்பிரிக்கால இருந்தும் தான் நம்ம நாட்டுக்கு வந்துச்சான். ஆனா இப்போ அவங்க நாட்டுல பேன் தொல்லை கம்மியா இருக்கு. ஏன்னா மொத்த பேனையும் தான் நம்ம தலையில கட்டிட்டாங்களே. ஆனா ஒரு காலத்துல ஆப்பிரிக்கால பேனோட தொல்லை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. உடனே அவங்க பேன் தொல்லையில இருந்து தப்பிக்க தலையில DDT பவுடரை போட்டுக்கிட்டாங்க. இது ஒரு விதமான பெஸ்டிசைட். அதை போட்டுதான் அவங்க அதை அழிச்சிருக்காங்க. ஆனா நம்ம தலையில இருக்க பேனை வெளியில எடுத்து கொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. அதை எடுத்து கீழே போட்டாலே போதும், 1 இல்ல 2 நாள் அது தானாவே செத்துரும். ஏன்னா அதுங்களுக்கு சாப்பாடே நம்ம தலையில இருக்க ரத்தம் தான். அதனால அது ரத்தம் குடிக்காம இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா இறந்து போயிடும். அது மட்டும் இல்ல, பேனால கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரைக்கும் அதோட மூச்சை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தலைமுடிய கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியில முக்கி வச்சா பேன் இறந்து போயிடும். அப்படி இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சிட்டு இருந்தா பேன் ஓடி போயிடும். அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை எப்பவே மறந்துருங்க. ஏன்னா உங்களால தண்ணிக்குள்ளேயே 8 மணி நேரம் வரைக்கும் இருக்க முடியாது. ஆனா அதுங்க அப்படி கிடையாதுல, 8 மணி நேரம் வரைக்கும் மூச்சை பிடிக்குதுல, அதனால ஈஸியா அதுங்க தப்பிச்சிரும். பேன் குறிப்பா 5ல இருந்து 15 வயசு பசங்களோட தலையில தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த வயசு பசங்க ஸ்கூல்ல எல்லா பசங்களோடையும் நல்லா மிங்கிள் ஆகி நல்லா விளையாடுவாங்க. அந்த டைம்ல தான் பேன் ஒரு தலையில இருந்து இன்னொரு தலைக்கு சல்லுன்னு டிரான்ஸ்பர் ஆயிடும். அது மட்டும் இல்ல, குறிப்பா இந்த வயசு பொம்பளை பசங்க அவங்களோட தலைய ஒழுங்கா பராமரிக்கிறதும் இல்ல. இதனாலதான் இவங்க தலையில எல்லாம் பேன் ரொம்ப அதிகமா இருக்கு.
இந்த பேன் நம்ம தலைக்கு வராத வரைக்கும் நம்ம தப்பிச்சிட்டோம். ஏன்னா ஒருவேளை நம்ம தலைக்கு இந்த பேன் வந்துருச்சு, அதை அழிக்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டியது இருக்கும். பேன் தலையில இருந்து போறதுக்கு தலைய தண்ணியில கழுவினாலும் சரி, அப்படி இல்லையா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவினாலும் சரி, பேன் அசரவே அசராது. ஸ்ட்ராங்கா அவங்க முடிய புடிச்சுக்கிட்டு தலையிலேயே தான் இருக்கும். பேன் நம்ம தலையில இருக்கிறதுனால அது ஒரு வியாதி கிடையாது. ஆனா அது நம்மள ஒரு வழி பண்ணுன்றது நிச்சயம். ஏன்னா நம்மள படாத பாடுபடுத்தி எந்த வேலையும் செய்ய விடாம பண்ணிடும். அது மட்டும் இல்ல, ராத்திரி தூங்கவும் விடாது. தலைய சொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தலையில நாத்தமும் அடிக்கும். அதனால நம்ம பக்கத்துல ஒருத்தன் கூட வரமாட்டான். அதுவும் நம்ம தலையில பேன் இருக்குன்னு தெரிஞ்சது நம்மள சீண்ட கூட மாட்டானுங்க. அதனால தலையில இருக்க பேனை ஒளிச்சு கட்டுறது தான் நமக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. இதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. அதுக்கு முதல் வழி நம்ம வீட்டுல செய்யறது. அதாவது உட்காந்து பொறுமையா நம்ம தலையில இருக்க பேனை ஒவ்வொன்னா எடுத்து கொலை பண்றது. ஒருவேளை யாரும் நம்ம தலையில கை வைக்கலன்னா நம்மளே பேன் சீப்பால தலைய சீவி பேன் எல்லாத்தையும் கொலை பண்ணலாம். இதே மாதிரி தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தா ஓரளவுக்கு நம்ம தலையில இருக்க பேனை கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி தலைய எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். அதுலயும் சும்மா தலைக்கு குளிக்காம மார்க்கெட்ல ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் கிடைக்குது. அதுல உங்களுக்கு ஏத்ததை ட்ரை பண்ணி உங்க தலைய சுத்தமா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் பேன் இருக்கவங்க கிட்ட பக்கத்துல போகாதீங்க. அதுக்குன்னு அவங்கள தள்ளி வைக்க சொல்லல. அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்தா நல்லது தானே. குறிப்பா தலையில பேன் இருந்தா முடியும் கொட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தலையில சின்ன சின்ன பிம்பிள்ஸும் வரும். அப்படி வந்துச்சுன்னா உடனே அதுக்கேற்ற டாக்டரை பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்னும் சிம்பிளா வீட்லயே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அதுக்கேற்ற ஒரே வழி நீம் பேஸ்ட் தான். அதாவது வேப்பிலையா நல்லா அரைச்சு நம்ம தலையில போட்டு ஊற விட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா பேன் இருக்கிற இடமே தெரியாம அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி ட்ரீ ஆயில் ஒன்னு இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பாருங்க. பேன் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும். அவ்வளவுதான், பேனோட சாப்டர் மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் பேன் தலையில வராம பாத்துக்கோங்க. வந்துச்சுன்னா அதை தலை தறிக்க ஓட விட்டுருங்க. ஏன்னா நிறைய